நம்ம இப்போ பார்க்க இருக்கிறது அவிநாசி தனி சட்டமன்ற தொகுதி. அதிமுக முன்னாள் சபாநாயகர் தனபால் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய தொகுதி தான் அவிநாசி. இது திருப்பூர் மாவட்டத்தில் வரக்கூடிய ஒரு தனி தொகுதி. திருப்பூர் மாவட்டத்தில் இது சொல்லப்பட்டாலும் அந்த பட்டியலில் இருந்தாலும் இதில் ஒரு பகுதி அன்னூர் தாலுக்கா, அந்த பகுதியும் இந்த தொகுதியோடு இணைந்து அந்த அன்னூர் தாலுக்கா இதுன்னா கோவை மாவட்டத்தில் வரக்கூடிய பகுதியாக இருக்குது. ஆக இது திருப்பூர் மாவட்டத்துக்கும் கோவை மாவட்டத்துக்குமான உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்குது. இங்கே அதிமுக 8 முறையும் திமுக ஒரே ஒரு முறையும் 3 தடவை காங்கிரஸும் ஜெயித்த தொகுதியாக இது இருக்குது. 2001ஆம் ஆண்டு முதலே பார்த்தீங்கன்னா இங்கே அதிமுக மட்டும்தான் வெற்றி பெற்று வந்திருக்கு. அதில் கடைசி 2 தடவை எம்எல்ஏவாக இருந்தவர் இன்றைக்கி முன்னாள் சபாநாயகரான தனபால். அவிநாசி சட்டப்பேரவை தொகுதியில் சமூக ரீதியாக பார்த்தா முதலிடத்தில் இருக்கிறது 35% அருந்ததி மக்கள், 2ஆம் இடத்துல இருக்கிறது 30% கொங்கு வேளாள கவுண்டர் இனம். இவங்க தான் இந்த தொகுதியை ஓட்டுகளால் தீர்மானிக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகம். அதுக்கப்புறம் நிற்கக்கூடியது ஆதி திராவிடர், நாய்க்கர், செட்டியார், முதலியார் அப்படின்னு பல்வேறு சமூகத்துக்காரங்களை சேர்ந்தால் ஒரு 20% பேர் வருவாங்க. அது தவிர்த்து கிறித்துவ இஸ்லாமிய சமூகத்தினர் ஒரு 5-5% வருவாங்க. இத்தொகுதியில் முக்கிய தொழில் விவசாயம். அவிநாசி சேவூர் பெரும்பாலும் நிலத்தடி நீரையே நம்பி விவசாயம் செஞ்சுட்டு வருது. தென்னை, வாழை, நெல், கீரை அதிகமாக பயிர் செய்யப்படுது. விவசாயம் தவிர்த்து பார்த்தா 100க்கு மேற்பட்ட ஸ்பின்னிங் மில்லெல்லாம் இங்கே உருவாகிருக்கு. 50 பருத்தி அரவை ஆலை, அதாவது ஜின்னிங் ஃபேக்ட்ரி அப்படிங்கிற பருத்தியிலிருந்து பஞ்சை பிரிச்செடுக்கக்கூடிய கம்பெனிகள் இருக்குது. இங்கே உற்பத்தி ஆகிற பஞ்சு, இங்கே உற்பத்தி ஆகிற நூல்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பூருக்கு பனியன் தொழிலுக்கு நிறைய அனுப்பப்பட்டு வருது. அதனால் ஓரளவுக்கு தொழில் இங்கே செறிவாக இருக்குது. இது தவிர்த்து விவசாயம் பொய்த்து போன காலத்தில் நிறைய விவசாயிகள் கோழிப்பண்ணை வச்சுருக்காங்க. அந்த கோழிப்பண்ணையோட அந்தந்த விவசாய நிலங்களில் அவங்கவுங்க ஒரு செட்டு போட்டு அங்கே விசைத்தறி பற்றைகளும் நிறுவிக்காங்க. இப்படி விசைத்தறிகள் மட்டும் இங்கே ஒரு 5000 விசைத்தறிகள் இருக்குது. இந்த 5000 விசைத்தறி கூடங்களுக்கும் ஒரு 10,000 பேர் பணிபுரியக்கூடியவங்களாக இருக்காங்க. அதனால் இந்த தொழிலும் இங்கே முக்கிய அங்கம் வகிக்குது. இது தவிர்த்து அவிநாசியிலிருந்து எட்டி பிடிக்கிற தூரமாக இருக்கக்கூடிய, அதாவது திருப்பூர் பார்டருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா அப்படிங்கிற ஒரு பின்னலாடை தொழிற்பேட்டை இருக்குது. அந்த பின்னலாடை தொழில் துறையில் அது இங்கே அமைஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா அதன் மூலமாக ஒரு 500க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் அதுக்குள்ளே இருக்கிறதுனால ஒரு 10,000 பேருக்கு வேலைவாய்ப்பு அதன் மூலமாக கிடச்சிட்டு வருது. இது தவிர திருமுருகன் பூண்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல சிற்பக்கலை நல்லா நடந்துகிட்ருக்கு. இங்கே இருக்கக்கூடிய சிற்பங்கள் வெளி மாநிலங்கள் மட்டுமில்லை, வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருது. இன்றைக்கி ஆசியாவிலேயே மிகப்பெரிய விநாயகர்னு சொல்லக்கூடிய புளியகுளம் விநாயகரில் ஆரம்பித்து வடநாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய சிற்பங்கள் எல்லாமே இங்கிருந்து செஞ்சு அனுப்பப்பட்ட சிற்பங்கள் தான் சொல்லப்படுது. அப்படிப்பட்ட சிற்பத் தொழில் அங்கே நடக்கிற இடத்துல ஒரு சிற்ப கலைக்கூடம் மட்டும் இல்லை, சிற்ப கல்லூரி ஒன்று நடத்தி வைக்கணும் அப்படின்னு நீண்ட நாள் கோரிக்கை இந்த தொகுதியில் அந்த சிற்ப கலைஞர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அது இதுவரைக்கும் நிறைவேற்றின பாடில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க. அடுத்தது நீங்கள் தொகுதியில் முக்கியமானது பிரச்சனைன்னு பார்த்தா அத்திக்கடவு அவிநாசி திட்டம். அத்திக்கடவு அவிநாசி திட்டங்கிறது எப்போ இந்த தொகுதி உருவாச்சோ, எப்போ சுதந்திரம் வாங்கணுமோ அந்த காலகட்டத்தில் இருந்தே இந்த அன்னூர் அவிநாசி பகுதி வறட்சியான பூமி, நிலத்தடி நீரைவே நம்பியிருக்கு. இதை சுற்றி ஓடக்கூடிய பவானி ஆறு, அங்கே இருக்கக்கூடிய அந்த பவானி ஆறு காளிங்கராயன் வாய்க்காலில் காவிரியில் கலக்கிற இடத்துல பவானி சாகர் அணையில் இங்கெல்லாம் உற்பத்தி ஆகிற பில்லூர் டேமில் இங்கெல்லாம் உற்பத்தி ஆகிற தண்ணி, அந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய தண்ணியில் மழைக்காலங்களில் வரக்கூடிய உபரி நீரை அங்கிருந்து பிரித்து விட்டால் கூட இங்கே இருக்கக்கூடிய குளம் குட்டைகள், அதாவது அன்னூர் அவிநாசி பகுதியில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான குளம் குட்டை கிணறுகளில் நிரப்பணும்னா அந்த மழைக்கால உபரி நீர் இங்கே தேங்கினாவே நிலத்தடி நீர் ஊறிடும். இந்த பகுதி பசுமை செல்வம் கொளிக்கக்கூடிய பகுதியாக மாறுங்கிறது நீண்டகால கோரிக்கையாக இந்த பகுதி மக்களுக்கு இருந்தது. அதை ஜெயலலிதா ஒரு திட்டம் தொடங்கப்பட்டு அதுக்கு பின்னாடி எடப்பாடி பழனிசாமியால் 1532 கோடி ரூபாயில் செயல்படுத்தப்பட்டிருக்கு போன ஆட்சியில். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அவிநாசியில் அரசு கல்லூரி ஒன்று தொடங்கப்பட்டிருக்கு. அப்புறம் தீயணைப்பு நிலையம் அமைக்கப்பட்டிருக்கு. பெரும்பாலான சாலைகள் குண்டும் குழியுமாக இருந்ததெல்லாம் சீரமைக்கப்பட்டதும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் தான்.
இதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி எதிர்க்கட்சி அதாவது திமுக ஆட்சி காலத்தில் பெரிய அளவில் இங்கே வேலைகள் நடக்கலைன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த தொகுதி முழுக்க முழுக்க அதிமுக பெல்ட்டாகவே கட்டமைக்கப்பட்டிருக்கு. திரும்பின பக்கமெல்லாம் அதிமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் முகங்கள் நிறைய தெரியுது. அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா 2014ஆம் ஆண்டு இங்கே போட்டியிட்ட கருப்புசாமிங்கிற வேட்பாளர் அதிமுகவில் 60,000 ஓட்டு வாங்கினார். அதே தேர்தலில் ஜெயலலிதா அம்மா வாங்கின ஓட்டே வந்து 40,000 ஓட்டுகள் தான் வித்தியாசத்தில் ஜெயித்தாங்க. ஆனால் கருப்புசாமி 60,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கார். அப்படின்னா இந்த தமிழ்நாட்டிலேயே அதிக ஓட்டுகள் வாங்கினது அவர் தான் அப்படிங்கிற அளவில் அவர் ரொம்ப பேசப்பட்டார். அப்படின்னா தமிழ்நாட்டிலேயே அவிநாசி தொகுதி எந்த அளவுக்கு அதிமுக பெல்ட்டுன்னு தெரிஞ்சுங்க. அந்த அடிப்படையில் தான் 2016, 2019, 2021 ஆகிய தேர்தலில் துணை சபாநாயகர் தமிழக சபாநாயகராக அதிமுகவில் இருந்த தனபால் இங்கே வந்து போட்டிக்கிட்டு 2 தடவையும் அவர் ஜெயிச்சிருக்காரு. அதன் பின்னணியில் ஒரு எம்எல்ஏவுக்கோ மற்றவங்களுக்கோ பாராட்டு விழா நடத்துறதுக்கு பதிலாக நேரடியாக எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த திமுக ஆட்சியில் பாராட்டு விழாவை இங்கே இருக்கக்கூடிய விவசாய சங்கங்கள் நடத்தியது. அந்த விவசாய சங்கங்கள் யாருன்னா முழுக்க முழுக்க கொங்கு வேளாள கவுண்டர்கள் இன்னும் பெரும்பான்மையாக நிரம்பின அந்த விவசாய சங்கங்கள் தான் அது நடத்துச்சு. கொங்கு வேளாள கவுண்டர் சமூகத்தை சார்ந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வந்ததுனால தான் இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இங்கே நிறைவேற்றப்பட்டது. அதுக்கு பாராட்டு விழா செய்கிற முகமாக தான் எடப்பாடி பழனிசாமி அழைச்சி அதை பண்ணினாங்க. அந்த விழாவில் ஒரு ஜெயலலிதா படமோ எம்ஜிஆர் படமோ இல்லைங்கிற ஒரு கோவிச்சுக்கிட்டு தான் இவர் செங்கோட்டையன் ஒரு பிரச்சனையை கிளப்பினார். அந்த பிரச்சனை தான் பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுத்து கடைசியில் அவர் இந்த கட்சியை விட்டு வெளியே போகிற நிலைமை ஆயிடுச்சு. இன்றைக்கி அவர் தாவேக்காக்குள்ளே போயிட்டார். ஆனாலும் அது வந்து முழுக்க முழுக்க கட்சி சாயம் இல்லாமல் நடத்தப்பட்டது, விவசாய சங்கங்கள் நடத்தியது. அது மட்டும் இல்லாமல் அந்த விவசாய சங்கங்கள் கொங்கு வேளாள கவுண்டர்கள் அமைப்பு சார்ந்தவங்களாக இருந்தாங்க. அவங்க தன்னுடைய சமூகத்தை சார்ந்த ஒரு முதல்வர்னால தான் இது செய்ய முடிஞ்சதுன்னு அவருக்கு தான் அதை தனிப்பட்ட முறையில் அந்த பாராட்டு விழா நடத்தினாங்க. ஒருவேளை கட்சி வந்து இதை நடத்தியிருந்ததுன்னா நம்ம எம்ஜிஆர் படம் ஜெயலலிதா படமெல்லாம் வச்சிருக்க வேண்டியது நியாயம். இது முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமி தனி அக்கறை எடுத்து செஞ்சதுனால தான் அவருக்கு அந்த பாராட்டு விழா நடத்தினாங்கன்னு அதிமுக தரப்பில் இதை பற்றி பேசினாங்க. அந்த பிரச்சனை இன்றைக்கி அங்கே அவிநாசி தொகுதியில் ஏதாவது எதிரொலிக்குதானா? பெருசாக ஒன்றும் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி தமிழகம் முழுக்க பிரச்சாரம் செய்யும்போது அவிநாசி தொகுதியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கவுண்டர்கள் பெரும்பாலும் எடப்பாடி பழனிசாமி கட்சி அதாவது இரட்டைகளை சின்னத்தில் நிற்கக்கூடிய வேட்பாளருக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இது ரிசர்வ் தொகுதியாக ரிசர்வ் தொகுதியாக இருக்கிறதுனால பட்டியலின சமூக மக்கள் யாரை இரட்டை இலையில் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஓட்டு அப்படிங்கிறத தெளிவாகவே அந்த சமூக மக்கள் சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தா அதிக ஓட்டுகள் இருக்கக்கூடிய கொங்கு வேளாள கவுண்டர் சமூகம் அந்த 30% ஓட்டில் 28-25% கூட முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமிக்கே வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த தொகுதியில் இப்போ தாவேக்கா கொடி திரும்பின கிராமங்கள்லாம் பறந்துட்டுருக்கு. அதனால தாவேக்காவில் யார் வேட்பாளராக அறிமுகப்படுது? இன்னும் சொல்லப்போனால் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் விஜய் வந்து இறங்குறாரு, ஈரோடு நிகழ்ச்சிக்கு வர்றாரு அல்லது சேலம் நிகழ்ச்சிக்கு போகிறாருன்னா அந்த முன்னாடி வந்து திரண்டு வரவேற்பு கொடுக்கக்கூடிய 5000-10,000 பேரில் பார்த்தீங்கன்னா 1/3 இருக்கக்கூடிய மக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவிநாசி அன்னூர் பகுதியிலிருந்து வந்த மக்களாக தான் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அங்கிருந்து இளைஞர் பட்டாலும் விஜய் மூலமாக ஈர்க்கப்பட்டிருக்காங்க. அவங்க எந்த ஜாதிக்காரங்க அப்படிங்கிறத விட எல்லோருமே ஒரு ஒருங்கிணைஞ்ச தன்மையோட விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறதுனால கணிசமாக தமிழ்நாட்டிலேயே வச்சு அதிகமான ஓட்டுக்களை தாவேக்கா ஈட்டும். அந்த தாவேக்கா ஈட்டுற ஓட்டு பெரும்பாலும் பாதிக்கிறது வந்து திமுகவா அதிமுகன்னு இப்போ புலப்படலை அப்படிங்கிறதையும் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் திமுகவில் யார் வேட்பாளராக நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தா ஏற்கனவே இங்கே இந்த தொகுதியில் நின்று தோற்ற வெற்றி வாய்ப்பை இழந்த முன்னாள் எம்எல்ஏ இளங்கோவுடைய மகன் இங்கே நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்கிறாங்க. அவர் கூட உடல்நிலை கொஞ்சம் சரியில்லைங்கிறதுனால அவர் வந்து வெளியே அதிகமாக கட்சியில் தொடர்பு இல்லாமல் இருக்கிறதா சொல்கிறதுனால வேறு யாரும் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதான்னு தெரியல. அதே சமயம் ஏற்கனவே இங்கே நின்று வெற்றி வாய்ப்பை இழந்த சிபிஐ கட்சியுடைய தோழர் ஆறுமுகம் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சிபிஐ இந்த தொகுதி ஒதுக்குனா அவர் நிற்கிறக்கோ அல்லது அவர் சார்ந்த தோழர்கள் நிற்கிறக்கோ வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் இந்த தொகுதியில் வந்து எதிர்க்கட்சி திமுக சைடில் சார்பாக கூட்டணி கட்சிகள் இந்த தொகுதியில் நின்று ஜெயிக்கிறதுக்கான ஆர்வம் யாரும் காட்டல. அதனால் திமுக நின்னா வேணா அதிமுக டஃப் ஃபைட்டு கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க.
அப்படி திமுக கேண்டிடேட் யார் வரப்போகிறாங்கன்னு தெரியல. அதே நேரத்தில் தாவேக்கால யார் வேட்பாளராக வர்றாங்களோ அந்த வேட்பாளர் எந்த அளவுக்கு ஓட்டு பிரிக்கிறாரோ அது வந்து அதிமுகவுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துன்னு சொல்கிறாங்க. அந்த பாதிப்பை நிவர்த்தி பண்ணுற முகமாக தனபால் என்ன செய்ய போகிறாரு? தனபால் ஏற்கனவே இந்த தொகுதியில் 2 தடவை எம்எல்ஏவாக இருந்தபோது என்ன செஞ்சாருன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றுமே இல்லை. இங்கே இருந்தது எடப்பாடி பழனிசாமி மூலமாக அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நிறைவேற்றப்பட்டதுங்கிறத தவிர அதுவும் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் பேரே ஒழிய எந்த இடத்துலையும் வந்து இவருக்கு தனபாலுக்கு பெரிய பேர் இல்லை. தனபால் வந்ததுலேருந்து தனபால் தொகுதியிலேயே ஆளக்கானோம் அப்படிங்கிற பேச்சு தான் நடக்குது. அதனால் இந்த தடவை தனபால் வந்து வயது மூப்பு காரணமாக தான் விலகிக்கிட்டு தன்னோட பையன் லோகேஷுக்கு வந்து சீட்டு கேட்குறதா சொல்கிறாங்க. ஒருவேளை லோகேஷ் இந்த தொகுதியில் நின்னார்னா எந்த அளவு ஓட்டுகளை வாங்குவார் அப்படிங்கிறது பெரிய அளவில் வெற்றி பெற்று பெரிய வித்தியாசத்தை காட்டுவாரா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. காரணம் என்னென்னா தாவேக்கா வாங்குகிற ஓட்டுகள் எல்லாமே அதிமுகலேருந்து மைனஸ் ஆகி அதிமுக பார்டர் ரேட்டில் தான் வந்து நிற்கும். அதனால் வந்து தாவேக்காவுடன் கூட்டணினா 100க்கு 100% இந்த தொகுதி வந்து அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லாத பட்சத்தில் தாவேக்கா திமுக அதிமுக அப்படிங்கும்போது அதிமுக எந்த இடத்துக்கு போகுன்னு சொல்ல முடியாது. திமுக வெற்றி பெறதுக்கான அதிகமான சூழ்நிலை இங்கே இருக்குது. காரணம் என்னென்னா தனபால் இந்த வரைக்கும் தொகுதிக்கு எதுவுமே செய்யவில்லை அப்படிங்கிறது தான். 1996க்கு பின்பு திமுக இதுவரைக்கும் ஜெயிக்கவே இல்லை. 2026 தேர்தலில் திமுக ஜெயிக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொரு காணொலியில் இன்னொரு தொகுதி மூலமாக நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.